Welcome student, I am Ganesan. So இந்த Gauss-Jordan method யூஸ் பண்ணி இந்த simultaneous equation சால்வ் பண்ணலாம். ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து அதோட மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னு தெரியும். இதில் இருக்க XYZ கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் 2 -1 3 ஃபர்ஸ்ட் ரோ, -1 2 1 செகண்ட் ரோ, 3 1 -4 அது ஏ மேட்ரிக்ஸ்லையும். பின்றது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 8 4 0 எழுதிட்டேன். அன்னோன்ஸ் வந்து XYZ கேபிட்டல் எக்ஸா எழுதிட்டேன். சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, அதாவது ஏ பிஏ கம்பைன் பண்ண ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அது ஜஸ்ட் என்னன்னா அதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுத வேண்டியதுதான். ஸோ இதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸை ஒரு லைனை போட்டு பி மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் எழுதிட்டேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கீழே இருக்க இந்த ரெண்டுத்தையுமே 0 ஆக்கணும் யூசிங் R1. சரி, அட் த சேம் டைம் நான் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா இருந்தால் பெட்டரா இருக்கும். அப்படி ஒன்னா இல்லைனாலும் நம்ம பண்ணலாம். பட் இதுல அது மாதிரி சான்ஸ் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. என்ன சான்ஸ் இருக்குன்னா, செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்றதுனால ஃபர்ஸ்ட் ரோல 1ன்ற எலிமெண்ட் வந்துருது, அதாவது -1 வந்துருது. அப்போ நம்ம இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா? ஆனா ஒரு விஷயம் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, ரோஸை மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், எந்த காரணத்தை கொண்டும் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா ஈக்குவேஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஆகும், செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆகும் மாத்தலாமே தவிர காலம் வைஸ்ல மாத்தினா அது மீனிங்லெஸ் ஆயிடும். சரிங்களா? ஆனால் ரோ இன்டர்சேஞ்ச் இஸ் அப்ளிகபிள், பட் காலம் இன்டர்சேஞ்ச் இஸ் நாட் அப்ளிகபிள்ன்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, அதன்படி நான் என்ன பண்ண போறேன், R1ஐயும் R2வையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா, -1 2 1 4 ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோ கொண்டு வந்து எழுதிட்டேன். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் 2 -1 3 8, தேர்ட் ரோல 3 1 -4 0. சரி, ஸோ இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் R1 யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் 0 ஆக்கலாம். என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. R2 gives R2 plus 2R1. ஏன் பிளஸ் போட்டோம்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு, இதை ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாவே 0 ஆயிடும். சரி, இந்த ஆப்ரேஷன் முடிச்சு போச்சு. அடுத்தது R3ல இருக்க இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும்னா இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ R3 gives plus 3R1. R1 ஜஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாவே 0 வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன் மூலமா நம்ம இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 ஆக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். -1 2 1 4. செகண்ட் ரோல என்ன பண்ணணுன்றது இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். R2ல இருக்க எலிமெண்ட்லாம் என்னது, 2 -1 3 8. R1 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R1 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 +4 +2 +8. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி R2ல போடணும். அப்போ 2 - 2 0 ஆயிடும், 4 - 1 3 ஆயிடும், 3 + 2 5 ஆயிடும், 8 + 8 16 ஆயிடும். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், இந்த R3ல இருக்க எலிமெண்ட்லாம் எழுதுங்க. 3 1 -4 0. R1 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3 +6 +3 +12. ஸோ இது எல்லாமே நம்ம எதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம், R3ல சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 - 3 0, 6 + 1 7, -4 + 3 வந்து -1 ஆயிடும், இது வந்து 12. ஸோ நம்ம R1 யூஸ் பண்ணி நல்லா பாருங்க, R1 யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம 0 ஆக்கிட்டோம். சரி, அடுத்து நம்மளோட எய்ம் என்னன்னா, இங்க இருக்கிற இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும் யூசிங் R2. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட். என்ன காம்ப்ளிகேட்னா, இதுல இந்த எலிமெண்ட்டை 3ஆ மாற்ற முடியாது, அந்த எலிமெண்ட்டை 7ஆ மாற்ற முடியாது. அப்போ இது ஒரு காம்ப்ளிகேட். பிகாஸ் இதுக்கு முன்னாடி போட்ட சம்லாம் பாத்தீங்கன்னா மேல 1 இருந்தது, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா -2 ஆட் பண்ண முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ உங்களால இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கிறதுனால இதை எப்படி பண்றதுன்றது கவனிங்க. இப்போ நான் இந்த பொசிஷனை 0 ஆக்கணும் யூசிங் R2. சரி, எப்படின்னா R1ல தான் சேஞ்ச் பண்ண போறேன், சாரி R3ல சேஞ்ச் பண்ண போறேன். R3 gives இந்த R3ய மேல இருக்க 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3R3 பிளஸ் இந்த 7 R2ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 7R2. இப்படி பண்றதுனால you will make the both the same terms are same. the term சேம் ஆயிடுச்சுன்னா 0 ஆக்கிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப கிளியரா பார்த்துங்க, ரொம்ப ஈஸி. R3ல தான் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த R3ய மேல இருக்க 3ஆலையும் R2வை கீழே இருக்க 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணா சேம் எலிமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். எனிஹவ் நம்ம R3ல தான் சேஞ்ச் பண்ண போறோம், R1 R2 எதுவுமே பண்ண போறது இல்லை, அதனால நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ R1 -1 2 1 4, R2ல 0 3 5 16. இப்போ பாருங்க, ரொம்ப கிளியரா கவனிங்க. இந்த இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ R3 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். R3 எது? இதுதான் R3. அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0. 7 3s are 21 minus 3 36. ஓகே, அடுத்தது R2 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் R2. அதை 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7 into 0 7 0. 7 3s are minus 21. ஓகே, ஒரு சின்ன தப்பு இருக்கு. என்ன தப்பு நடந்துச்சு பாருங்க. நம்மளுக்கு இங்க பிளஸ் வரக்கூடாது, மைனஸ் வரணும். ஏன் இங்க மைனஸ் வரணும்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா minus 21 வந்து 0 ஆயிடும். அப்போ அதனால அந்த சைன் மாறும். சரிங்களா? ஓகே, இப்போ -0. இப்போ இந்த 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 7 3s are 21 minus 21. அப்புறம் 7ஆல 5ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 35 minus 35. அப்புறம் இந்த 7ஆல 16 மல்டிப்ளை பண்ணா 112 minus 112. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே R3ல சப்ஸ்டிட் பண்ணலாம். 0 minus 0 0. 21 minus 21 0. இது minus 38. அடுத்து இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 112ல 36 போச்சுன்னா 76. ஸோ minus 76. சரி, இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த 3 எலிமெண்ட் 0 ஆக்கிட்டேன். அடுத்தது நம்ம இந்த 3 எலிமெண்ட் 0 ஆக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ரோல இருக்க காமன் எலிமெண்ட் -38ஆல டிவைட் பண்ணலாம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், அடுத்தது R3 -38ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா -1 2 1 4 0 3 5 16. இதை -38ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0 0. -38 டிவைட் பண்ணா 1 ஆயிடும். இதை -38ஆல பண்ணீங்கன்னா 2 வந்துடும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 எலிமெண்ட் 0 ஆக்கணும் யூசிங் R3. ஸோ அது எப்படி நம்ம பண்ணலான்றது இப்போ பாருங்க. இப்போ அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்னன்னா, R1 முதல்ல இதை 0 ஆக்குவோம். R1 gives R1 minus R3. டைரக்டாவே 1 minus 1 0 ஆயிடும். ஏன்னா யூசிங் R3 ஆச்சா. அடுத்தது R2. R2ல இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், R2 gives R2 minus 5R3. R3 5ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணாவே 0 ஆயிடும். இதை தான் நான் இங்க பண்ண போறேன். என்னன்னு கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து R1, அது ரொம்ப சிம்பிள், இங்க எழுதல. R1 minus R3. -1 minus 0 minus 1. 2 minus 0 2. 1 minus 1 0. 4 minus 2 2. ஸோ R1 ஈஸியா முடிஞ்சு போச்சு. R2க்கு அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா R2ல இருக்க எலிமெண்ட்ல என்னது, 0 3 5 16. R3 -5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதான் R3. அதை -5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -0 -0 -5 -10. இதை வந்து நம்ம R2ல சப்ஸ்டிட் பண்ணணும். 0 0 0. 3 0 3. 5 5 0. 16 10 வந்து 6 ஆயிடும். அடுத்து R1ல நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணல, அதனால 0 0 1 2. சரி, இப்போ அடுத்தது நம்மளோட எய்ம் வந்து இதை 0 ஆக்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த R2ல 3ஆல டிவைட் பண்ணலாமா? அதான் இங்க பண்ண போறேன். R2 gives R2 by 3. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் வந்து சிம்பிள் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா R1 எதுவும் பண்ணல, -1 2 0 2. அடுத்தது R2வை 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0 1 0 2 ஆயிடும். இதை நம்ம எதுவும் பண்ணல, 0 0 1 2. சரி, இப்போ லாஸ்ட் ஆப்ரேஷன் நமக்கு என்ன வேணும், இந்த எலிமெண்ட் 0 ஆகணும் யூசிங் R2. அது என்ன ஆப்ரேஷன்ஸ் வரப்போது பாருங்க. R1 gives R1 minus 2R2. ஏன்னா R2வை 2ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணாவே உங்களுக்கு 0 ஆயிடும். சரி, R1ல இருக்க எலிமெண்ட்ல என்னது, -1 2 0 2. R2ல இருக்க எலிமெண்ட் -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதை -2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -0 -2 -0 -4. சரி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் R1ல தான் போடுறேன். ஸோ -1 2 minus 2 0. 0 minus 0 0. இது வந்து -2. அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 1 0 2. 0 0 1 2. சரி, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா R1 -1ஆல டிவைட் பண்ணலாம், இல்ல -1ஆல மல்டிப்ளை பண்ணலாம். R1 gives -1 into R1. R1 -1ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா 1 0 0 2. மற்றது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. 0 1 0 2. 0 0 1 2. ஸோ பை Gauss-Jordan மெத்தட்ல படி பார்த்தீங்கன்னா டயகனல் தவிர மற்ற எல்லாத்தையும் 0 ஆக்கிட்டோம்.
ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கனால 1 into x x is equal to 2. செகண்ட் எலிமெண்ட் வந்து y 1 into y y equal to ரைட் ஹேண்ட் சைடில் 2. தேர்ட் எலிமெண்ட் z into 1 z equal to 2. ஸோ the solution of the equation is 2, 2, 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.